கூலி தொழிலாளர்கள் கைது செய்யப்படுறாங்க சென்னையில். இதுவே நம்ம தமிழக முதல்வர் கூலி படத்துக்கு போய் ரிவ்யூ போடுறாரு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அது அவ்வளோ ஒரு பேசும் பொருளா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதில்லை. தூய்மை பணியாளர்கள் போராட்டங்களை கண்டுகொள்ளாமல் முதல்வர் ஸ்டாலின் கூலி படத்தை பார்த்துள்ளதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். நேற்று நைட்டு கூலி தொழிலாளர்கள் கைது செய்யப்படுறாங்க சென்னையில். இதுவே நம்ம தமிழக முதல்வர் கூலி படத்துக்கு போய் ரிவ்யூ போடுறாரு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அது அவ்வளோ ஒரு பேசும் பொருளா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதில்லை. கூலி தொழிலாளர்கள் என்று அவர்களை நாம் தூய்மை பணியாளர்களை சொல்ல வேண்டாம். அவர்கள் கார்ப்பரேஷன் ஊழியர்கள், மாநகராட்சி பணியாளர்கள். மாநகராட்சி பணியாளர்கள் என்கிற அங்கீகாரம் வேண்டும், எங்களை அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்புகிறார்கள். எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலே இதுபோல ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றக்கூடியவர்களை அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் சரியானது. அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு, கோரிக்கை. ஆனால் இது பன்னாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாளிலிருந்து அரசு பணியாளர்களை நாளுக்கு நாள் குறைக்க வேண்டும், புதிதாக அரசு ஊழியர்கள் நியமனத்தை செய்யக்கூடாது, அனைத்து துறைகளை சார்ந்த பணிகளையும் தனியார்மயப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கொள்கை முடிவு ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே, நரசிம்மராவ் ஆட்சி காலத்திலேயே அந்த ஒப்பந்தத்தில், காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு உள்ளார்கள். ஆகவே இந்த தனியார்மயமாதல் என்பது இந்திய அரசின் கொள்கையாக இருக்கிறது. அரசு ஊழியர்கள் புதிதாக யாரும் நியமிக்கக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாடும் பெருகி இருக்கிறது. ஒவ்வொரு துறையாக தனியார்மயப்படுத்தி வருகிறார்கள். அதிலே இதுவும் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.